அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஃபோர் டு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுமே ஒரு 2 சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளியை நல்லா இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு விட்டு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு அடுத்து நம்ம 1 by 1 என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் எப்போவுமே மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு திக்காக புளி வந்து கரைச்சி எடுத்துப்பேன். அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து நான் அந்த நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தான் நான் சேர்ப்பேன். கடையில் நான் வாங்க மாட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 5லிருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ என்னோடய ஸ்பூன் அளவில் நான் ஒரு 5-6 சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புல எப்போவுமே கொஞ்சம் புளிப்பு நம்மளுக்கு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து மீன் குழம்புல வந்து மாங்காய் முருங்கைக்காய் போட்டு வைப்பேன். அதனால் புளிப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். மாங்காய் போடலன்னா புளிப்பு கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த மசாலா பொடியெல்லாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் கரைச்சி எடுத்துப்பேன். சில பேர் வந்து வெங்காயம் தக்காளி தாளித்து விட்டு அதிலே வந்து மசாலா பொடி போட்டு செய்வாங்க. நான் மற்ற குழம்புங்களுக்கெல்லாம் அப்படி தான் வைப்பேன். பட் மீன் குழம்புக்கு மட்டும் இது மாதிரி நான் பண்ணி பழகினதுனால ஸோ இப்படி தான் நான் பண்ணுவேன். அதையும் ஊற்றிட்டு இதில் வந்து நான் இப்போ வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். நான் முருங்கைக்காய் மாங்காய் மட்டும்தான் நான் சேர்ப்பேன். இப்போயே நான் முருங்கைக்காய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பையும் சேர்த்துட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மாங்காவும் மீனும் போட்டுக்கரலாம். இதை வந்து மூடி போட்டு மூடிடுங்க. இது மீன் குழம்புடைய வாசம் நம்மளுக்கு வரும் கொதிக்கும் போதே. ஸோ அதுக்கப்புறம் மூடியை திறந்து பாருங்கள். எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து மீன் குழம்பு போதுமா, முருங்கைக்காய் வெந்துருச்சா, இல்லை இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணுமான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மாங்காவும் மீனும் அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. அதனால நான் மாங்காவும் போட்டுக்கிட்டு மீனும் போட்டுட்டேன். நான் இன்றைக்கி வந்து சூட மீன் தான் எடுத்திருக்கேன். எந்த மீன் எடுத்தாலும் மாங்காய் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் புளிப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மாங்காய் போடும்போது ரொம்ப புளிச்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது அப்புறம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நம்மளுக்கு திரும்ப ஒருக்க குழம்பு நல்லா கொதிக்கும் இந்த மாதிரி. அது அவ்வளோதான். இதோட நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி. ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேண்டாம். அப்புறம் மீன் ஃபுல்லாக ஒடிஞ்சிரும், முள்ளாக ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த ஹீட்லேயே நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துடும். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் நான் வந்து வைப்பேன். கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஓகேவாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வற்ற விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் பொன்னாங்கண்ணி கீரை வந்து கூட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இது கூடயே ஒரு 3-4 பல்லு பூண்டையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரை வந்து நம்மளுக்கு வதங்க கொஞ்சமாயிடும். உப்பு அப்புறம் நிறையா போட்டிங்கன்னா உப்பு கரிச்சிரும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூடயே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமேட்டு ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள், அதாவது கறி மசாலா வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன். அந்த இது நான் சேர்த்துருக்கேன். இது போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். வெறும் மஞ்சத்தூள் மட்டுமே போட்டு செய்யலாம். இது போட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். இப்போ விசில் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசிலுக்கு மட்டும் வச்சு எடுத்துடலாம். நம்மளுக்கு சூப்பராக கீரை ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஹையில் வச்சு கொஞ்சம் நம்ம வற்ற விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இதை வந்து நம்ம பார்க்கும்போது கீழே வந்து உங்களுக்கு அடியில் லைட்டாக தண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வற்ற விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு வற்றினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா ஒரு தாளிப்பு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாயை வந்து 2-3 கிள்ளி போடுங்க. இதில்
வேறு எதுவுமே தேவையில்லை. இது மட்டுமே போட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அதை வத்தலும் அந்த சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த கீரையில் போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட்டுமே ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்புக்கு இந்த மாதிரி கூட்டெல்லாம் சில பேர் வச்சு சாப்பிடுவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிடுவோம். நிறையா பேர் வந்து காய்கறியும் எடுத்துக்கிறாங்க. நான்வெஜ்ஜோட ஏதாவது ஒரு காய்கறி கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு தோசை தவாவில் வந்து ஆயில் ஊற்றிட்டு ஆல்ரெடி நான் மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒவ்வொன்றா வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கிடலாம். மீன், அதாவது மீன் குழம்புன்னு வச்சிட்டாலே மீன் ஃப்ரை இல்லாமல் கண்டிப்பாக யார் வீட்லேயும் இருக்காது. ஸோ இது கூட நம்ம ஏதாவது காய்கறி கீரையும் நம்ம எடுத்துக்கிறணும். நான்வெஜ்ஜோடு அது சேர்த்து எடுத்துக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். நிறையா பேர் சாப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் திரும்ப இன்னொரு சைடு வந்து இது மாதிரி பரட்டி போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மீனையுமே நம்ம பரட்டி போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ இன்னைக்கு. மோஸ்ட்லி வந்து சண்டே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க, பசங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அன்றைக்கி லீவாக தானே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு ஒன் டைம் வந்து லஞ்ச் காம்போ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மாங்காய், முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு, பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, பொரிச்ச மீன், இது கூட ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். இது மாதிரி ஒன்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி தான் என் வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.